இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சு சார். இது மட்டும் தலைமையில விழுந்திருந்தா நமக்கு என்ன ஆயிருக்கும்? டேய், இங்க இருந்த கொலுசு எங்கடா? எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கும். இல்லடா. இல்லையா? ஐயோ, கொலுச தூக்கிட்டாளா? டேய், உனக்கு என்ன வேலை சொன்னாலும் இப்படிதான்ல? ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டல? சின்ன வயசுல இருந்து நான் அந்த கொலுச அவ்வளவு பாதுகாத்துக்கிட்டே வந்தேன்டா. பச்சை குழந்தைய அன்னைக்கு நான் விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நான் வச்சிருந்த அந்த மெமரிய உன்னால தாண்டா மிஸ் பண்ணிட்டேன். ஹலோ ஹலோ, இன்னைக்கு அந்த கொலுசு எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சதுன்னு என்கிட்ட சொல்லுவீங்கல்ல? எங்க வரணும், எத்தனை மணிக்கு வரணும்? ஏய், AK-47ல புல்லட்ஸ் கூட இவ்ளோ ஃபாஸ்ட்ல வராது. கொஞ்சம் மெதுவா கேட்கலாம்ல? என்னோட பரபரப்பு எனக்கு நிஜமா இன்னைக்கு சொல்லிடுவீங்கல்ல? இன்னைக்கு இல்ல, இப்பவே சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைக்கிறீங்களா? யாருக்கிட்ட? உங்களை தவிர வேற யாருக்கு தெரியும்? அவங்க யாரு, எங்க இருப்பாங்க? ஐயோ, அது சொல்ல வைக்கிறது இல்ல, தெரியாம டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. சொல்றேன் சரி, நானே சொல்றேன். அதான், என்ன தவிர அந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல. சரி, இப்ப எங்க இருக்கீங்க? நான் எங்க வரணும் சொல்லுங்க. ஹலோ, இரு. கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு. நானே நேரடியா உன்கிட்ட வந்து சொல்றேன், சரியா? எதுக்கு? ஏய், நீ கேள்வி மேல கேள்வி கேட்கறத நிறுத்தினா நானே நேரா உன்கிட்ட வந்து சொல்றேன். நான் இப்ப கொஞ்சம் டிராபிக்ல இருக்கேன், பேச முடியாது. பாய், சரியா? பாய். மெமரின்னு சொல்லிட்டே இருக்க, அந்த மெமரி கதை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. என்னன்னு சொல்லுனா, ஏன்னா அது என்னவா இருக்குன்னு நான் யோசிச்சு என் தலையில இருக்கிற நரம்பெல்லாம் வெடிக்குது. என்ன சொல்ல மாட்டியா? சும்மா கேட்டாலே சொல்ல போறேன். எதுக்கு இந்த ஓவர் சீன் டயலாக்லாம்? ஏதோ ஒண்ணு, அந்த ஸ்டோரி ரொம்ப ஹார்டா இருக்குமோன்னு. ஹார்டான ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லை. அதை பத்தி யோசிச்சா கொஞ்சம் வேதனை கொடுக்கும், அவ்வளவுதான். எங்க பாருங்க, இந்த சலங்கையில இருக்கிறது தான் அந்த கொலுசு. மேட்ச் ஆயிடுச்சுல்ல? இது என்னோடது தானே? அப்படின்னா நீ நான் சின்ன வயசுல அந்த பாப்பா தான் இந்த பாப்பா. அட கடவுளே! அப்படின்னா அன்னைக்கு நான் இந்த கையில காப்பாத்துனது ஒன்னதானா? இந்த பாப்பா யாருதுன்னு சுத்தி முத்தி பார்த்தேன். உனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருமே அங்க இல்ல. அப்பதான் நான் உன்னை தூக்கிட்டு
எங்க வீட்டுக்கு போனேன். அது ஆமா, என்ன எதுக்கு உங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போனீங்க? எனக்கு யாருமே இல்லையா? என் அம்மா, என் அப்பா, என் வீடு, இது எதுவுமே இல்லையா? அது வந்து அது 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 வந்து அது நான் அப்போ ரொம்ப சின்ன பையனா இருந்தேன்ல. எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் சொல்லு? நீ வந்து அவ வயித்துல பிறக்கலாமா? அதோ அங்க நிக்கிற ரயில் பெட்டியில தான் நீ கிடைச்ச. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூண்ணா. சரி சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அப்ப எங்க விட்டு போன? அது ஞாபகம் வந்துருச்சு. வீட்டுக்கு எடுத்துட்டு போனல, அங்க எங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனையால ஊரை விட்டு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போனோம். எங்க குடும்ப பிரச்சனை காரணமா ஸ்டேஷன்ல நாங்க உன்னை விட்டுட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. குருவே, வணக்கம் குருவே. சாரதாம்மா, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? இங்க பாருங்க, இது என் பையனோட ஜாதகங்க.